ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் தேய்பிரை பஞ்சமி. ஒரு ஸ்பூன் கோதுமையோட 5 மிளகு வைத்து இதை பண்ணும்போது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை மிளகு வைத்து என்ன மாதிரி பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாராகி அம்மனுக்குரிய வழிபாட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாடு இந்த ஒரு பஞ்சமி. ஒரு மாதமும் அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் நமக்கு 2 பஞ்சமி வரும். அதுல பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமியை நம்ம தவறவிடவே கூடாது. எப்படி அஷ்டமிகள்ல தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷமோ அதே மாதிரி பஞ்சமி திதியில தேய்பிரை பஞ்சமி ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும், எல்லா விதமான கஷ்டங்களும் கரைந்து போகணும், தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி அம்மனை தேய்பிரை பஞ்சமி திதியில வழிபாடு செய்யலாம். அப்படிப்பட்ட தேய்பிரை பஞ்சமி திதி எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து பலன்களும் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாசம் மார்ச்ல அதுவும் மாசி மாதத்தோட சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. சொல்ல போனா பஞ்சமி திதி மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி 18 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுக்க இரவு 10 மணி வரைக்கும் பஞ்சமி திதி தான். வாராகி அம்மனுக்கு வழிபாடு செய்யக்கூடியவங்க மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையில 4:30 ராகு காலம், அதை கணக்கு பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அந்த விரத நாள் விசேஷ நாள் வரக்கூடிய அந்த திதி இருக்குல்ல, அன்றைய தினம் என்ன கிழமையில வருதோ அதை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை பஞ்சமி இருக்குல்ல, அன்றைய தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம், அதாவது கோதுமையையும் 5 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகையும் பயன்படுத்தும் போது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். கிரகங்கள்லயே, அதாவது நவ கிரகங்கள்லயே சூரியன் தான் ராஜ கிரகம். 7 குதிரையில் பூட்டப்பட்ட தேர்ல வலம் வரக்கூடியவர். சூரிய பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் போது ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும். பார்க்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் இது எல்லாத்துலயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ராஜாவாக வாழ முடியும். அரச யோகம் கிடைக்கும். ராஜயோகம் தேடி வரும். அதுதான் சூரிய பகவானுக்குரிய விஷயம். சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை தான். கோதுமை ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா மிளகோட மகிமை பத்தி சொல்லி தெரிய தேவையில்ல. மிளகு அப்படிங்கிறது காலபைரவருக்கும் வாராகி அம்மனுக்கும் கடன் பிரசத்திருக்கக்கூடிய வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அதுவும் 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டில் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மகத்துவம் நிறைந்த இந்த ஒரு மிளகை ஒரு முக்கியமான தாந்திரிக பொருளாக பயன்படுத்த போகிறோம். அதுவும் 5 எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டாலே போதும். எதுக்காக 5 எடுத்துக்கிறோன்னா, திதிகளில் 5ஆவது திதியாக வரக்கூடியது பஞ்சமி. பஞ்சமினா 5, அதனால தான் 5 எண்ணிக்கை எடுத்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் ஃபோட்டோ சிலை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருந்தால் அந்த ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அப்படி ஃபோட்டோ சிலை இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகமாயி மாரியம்மன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தை வாராகி அம்மனாக பாவித்து சின்னதாக ஒரே ஒரு மண் அகலுக்கு இல்லைன்னா கிண்ணம் எடுத்துக்கோங்க. அது நிரம்புற அளவுக்கு கோதுமையை கொட்டி வச்சுக்கணும். அந்த கோதுமைக்கு மேலே 5 எண்ணிக்கையில் மிளகு வச்சுக்கணும். இது அப்படியே உங்கள் வலது உள்ளங்கையில் ஏந்திக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ராஜயோக செல்வ செழிப்பு கிடைக்கணும், கடன் பிரச்சனை தேய்ந்து போகணும், கஷ்டங்கள் தேய்ந்து போகணும், எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. வாராகி அம்மன் சப்த கன்னிகளில் நிலத்துக்குரிய தேவதை. சொந்த வீடு நிலம் இதெல்லாம் வாங்கணும், ரொம்ப நாட்களாகவே வாடகை வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சொந்த வீடு கனவு நினைவாகணும் அப்படிங்கிறவங்க வாராகி அம்மனை வழிபடலாம். ஏன்னா இவங்க நிலத்துக்குரிய தேவதை. இதை வேண்டிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும், அதாவது கோதுமை மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த மிளகு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கவர் எடுத்து அதை நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. மறுநாள், அதாவது பஞ்சமி திதிக்கு மறுநாள் அந்த மிளகு மட்டும் எடுத்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் மடிஞ்சு பத்திரப்படுத்தி உங்கள் வீட்டோட பீரோ லாக்கர் மணி பர்ஸில் வச்சுக்கோங்க. அந்த கோதுமையை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமாக போட்டுருங்க. இதுதான் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமையையும் வாராகி அம்மனுக்கு உகந்த மிளகையை வைத்து பண்ணக்கூடிய பரிகாரம். இதை நீங்கள் தேய்பிரை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சமியில் பண்ணும்போது முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல யோகம் கிடைக்கும், சொந்த வீடு கனவு நனவாகும், எதிரிகள் தொல்லை இருக்கவே இருக்காது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக தெரியும். இதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. எக்காரணத்து கொண்டும் கோதுமை மாவாக பயன்படுத்தக்கூடாது. முழு கோதுமை தானியமாக தான் பயன்படுத்தணும். நம்பிக்கையோடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.